அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிச்ச நாளை இப்போ ஒரு வீடியோ ஒன்று போட நினச்சி சென்னா அவங்களுக்கு தெரியும். இப்போ வருத்தமான எங்கள்ட ஸ்ரீலங்காவில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சில விஷயங்கள். இதுக்கு பல காரணம் இருக்குது. முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு கரப்ஷன் ஃப்ரீ ஒரு கவர்மெண்ட் ஒன்று இருக்கிறது ஒன்றாவது காரணம். ஏண்டா 1வது வருஷத்துலேயே அந்த பட்ஜெட் அது இதெல்லாம் செஞ்சு ஒரு நாட்டை ஒரு ஸ்டேபிளான இடத்தொண்டுக்கு கொண்டாந்திக்கிறது உண்டு. 2வது மனுஷர் எங்களுக்கு இன்னும் அதோட தாக்கம் விளங்குதில்லை. அது உண்மையான ஒரு விஷயம். ஏண்டா இன்றைக்கி இன்னும் விலைவாசிகள் கொஞ்சம் அப்படியே தான் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் இன்னும் இம்ப்ரூவ் ஆக வேணுன்ற இடத்துல நாங்கள் இருக்கிறோம். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அதே நேரத்தில் எங்களுக்கு தெரியும், எங்களோட பரம்பரை எங்களோட பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான வேலை நடந்து கொண்டிருக்கின்னு சொன்னால் இந்த ட்ரக்ஸை மேக்சிமம் இன்றைக்கி பிடிச்சி கொண்டு வராங்க. அது உண்மையாகவே அவங்க பிடிக்கிற பர்சன்டேஜ் பார்க்கல, கிலோ கணக்கு பார்க்கக்குள்ள புதுனமாய்க்கு இவ்வளோ காலம் அப்போ எவ்வளோ எங்களோட நாட்டுள்ளுக்கு இது வந்திருக்குது. இது எங்களோட நாட்டுள்ளுக்கு வந்திருக்கும். இது எங்களோட நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய்த்திக்கும். இதை மாதிரி அண்டர் கிரவுண்ட் பிஸ்னஸ் பெரிய அளவில் பெரிய லெவலில் செஞ்சுக்கிருப்பாங்க. அப்போ அதை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இப்போ நோவை தோங்குற காலம். ஏண்டா இன்றைக்கி அந்த அளவுக்கு விரட்டி கொண்டு போகிறாங்க. மற்ற மனுஷரும் அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு சேண்ட் ஒரு சப்போர்ட் ஒன்றும் கொடுக்குறாங்க. இல்லாமல் இல்லை, மாதிரி பயப்படுறதுக்கு கொண்டு இல்லை. ஐசுட்டி தான் அதை பயம் வாரத்துக்கு தான் இந்த ஷூட்டிங் அது இதெல்லாம் நடக்குது சில நேரத்துக்கு. அதுவும் உண்டு. 2வது இப்போ ஒருத்தருக்கு காட்டி கொடுத்து கொண்டு போகல ஒருத்தருக்கு சுட்டு கொள்றாங்க. அது மூலியமாகவும் நிறைய விஷயங்கள் வெளியேக்கு வருது. அப்போ அதே நேரத்தில் தான் இப்போ அது எல்லாத்தையும் தாண்டி பொலிட்டிக்கலியும் ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுக்க வேணும் தானே. அது மாதிரி ஆட்களுக்கு இல்லாட்டி பொலிட்டிஷியன் இருந்து அப்படித்தான். இப்போ நாங்கள் எங்களோட கவர்மெண்ட்டில் இருக்கிறோம், இது எங்களோட கவர்மெண்ட்டை போகல, எங்களோட சமூகத்தில் என்னமான பிரச்சனைன்னா நாங்கள் என்ன செய்வோம், எங்களோட மந்திரிமார்கிட்ட நாங்கள் சொல்லுவோம், பாருங்கள் உங்களோட கவர்மெண்ட் இப்படி செய்து எங்களுக்கு ஒன்றும் செய்யலான்டா. அப்போ கவர்மெண்ட்டு அதை கேட்கத்தானே வேணும். அதே மாதிரி இப்போ இந்த தோத்த ஆட்கள்லேயும் ஒரு சில ஆட்கள் ஈக்கிறாங்க தானே, இதுவளுக்கு சப்போர்ட் பண்ண ஆட்கள். இப்போ அவங்களோட காலத்தில் தானே இருந்ததான் தானே இப்போ பிடிச்சி கொண்டு வைக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, இதை பாருங்கள் இப்போ குடுவெல்லாம் இப்படி பிடிச்சி கொண்டு போகிறாங்க, நீங்கள் என்னமா செய்யுங்க, இப்படி சும்மா பார்த்து கொண்டு இருந்து சரி வராது. நாளுக்கு நாள் நாங்கள் உங்களுக்கு மாமூல் கொடுத்திக்கிறோம், நீங்கள் அதுக்குண்டான வேலையை செய்யலான்னு போகல என்ன செய்வாங்க, அவங்க பிளான் பண்ணுவாங்க இல்லையா. அவங்க பிளான் பண்ணுவாங்க, நாங்கள் இதை எப்படி முன்னெடுத்து போகிறேன், இப்போ இவங்களுக்கு இந்த பிஸ்னஸை செஞ்சு கொண்டு போகிறதுக்கு நாங்கள் எப்படி உதவுற அப்படின்னு நினைப்பாங்க தானே. அப்போ அதுக்குண்டான ஆட்கள் தான் இப்போ வெளியே வராங்க. உண்மையாகவே ஒரு வகையில் மிச்சம் சந்தோஷம் அப்படி ஆகுறது. இப்போ இந்த சிலையை வச்சு நிறைய ஆட்கள் வெளியேக்கு வராங்க இல்லையா. அந்த வெளியேக்கு வார ஆட்கள் யாரோட கண்ட்ராக்டுக்கு கீழே இருக்கிறன்றது இப்போ எங்களுக்கு நல்லா விளங்குது. மனுஷர் இதை விலையும் குறை வேணும். மனுஷர் இதை இனவாதத்தால் இந்த பௌத்தருக்கு நடக்க பெரிய ஒரு அநியாயம் அப்படியெல்லாம் பார்க்க வேணும். என்னோட பௌத்த சமூகத்துக்கும் நீங்கள் நல்ல விலையும் குற வேண்டிய விஷயம் ஒன்று தான். ஏன்னு சொன்னால் இப்போ ஒரு பௌத்த விஹாரை ஒன்று செய்கிறத யாருக்காவது வானம் இல்லாது செய்யக்கூடாதுன்னு செல்ல வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை இல்லையா. ஒரு விஹாரை உண்டோ, ஒரு பள்ளி உண்டோ, ஒரு சர்ச் உண்டோ, ஒரு கோவில் உண்டோ கெட்டது மனுஷர் அந்த கடவுள் நம்பிக்கையில் இருக்கிறார்கள் அந்த இடத்துக்கு வர வேணும். அவங்க நல்ல முறையில் அவங்களோட கடவுளை வணங்க வேணும். அது ஒரு பிள்ளை ஒன்று இல்லை தானே, அது நல்ல விஷயம் உண்டு. ஆனால் அவங்க இல்லீகல் செய்கிறான்னு சொன்னால் அது பிள்ளை. ஒரு இப்போ நாங்கள் முஸ்லீம் ஏரியாவில் எங்களுக்கு சும்மா ஒரு இடம் ஒன்று இருக்கி, நாங்கள் அந்த இடத்துல போய் பள்ளியை கெட்டேலது அதுக்கு ஒரு முறை ஒன்று இருக்கி. அப்போ அந்த முறை அடிப்படையில் செய்கிறான்னு சொன்னால் அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த கவர்மெண்ட்டுக்கும் தெரியும் உண்மையாகவே அன்னைக்கு நடந்தது என்னான்டா மிச்சம் பேத்துக்கு தெரியும். நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்திப்பீங்க. ஆனால் என்ன செய்கிறாங்க, அது அப்படி இல்லை இது இப்படித்தானுன்னு சொல்லி கதையை மாற்றுறாங்க. கதையை மாற்றி எப்படியாவது இந்த குழப்பத்தை உண்டாக்கி இந்த குடு செய்கிற ஆட்கள், குடு பிஸ்னஸ் பண்ணுற ஆட்களை பாதுகாக்க வேணுமே. என்ன இருந்தாலும் அவங்களோட சல்லியலால் போஸ்டர்லாம் அடித்து வெற்றி இப்போ எப்படியோ மந்திரிமாரா கொஞ்சம் பேர் சார் ஈக்கிறாங்க தானே. அப்படி ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னு சொன்னால், அந்த இடத்துல போய்த்து எங்களோட அந்த பௌத்த பிக்கு ஞானசார தேரர் அவர் என்ன சொன்னார், டில்லியிலையும் வெடிச்சிச்சு இங்கேயும் நடக்கலும் அப்படின்றார். அப்போ டில்லியில் நடக்கிறதும் இங்கே நடந்த பாஸ்து பிரகார எல்லாம் ஒரு ஆட்களால் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணப்பட்டதுன்னு தான் நாங்கள் நினைக்க வேணும். ஏன்னு சொன்னால் அவர் அதை காட்டுறார், அது ஒரு சாம்பிள் எடுத்து காட்டுறாரு. இருந்தால் அங்கே வெடிச்சிச்சின்னா இங்கேயும் வெடிக்கும், அதை சொல்லிட்டு நீங்கள் அலர்ட்டாக இருந்துக்கோங்க அப்படின்ட்டு அவர் மனுஷருக்கு மத்தியில் ஒரு பர்சனான ஒரு கருத்தை முன் வைக்கிறார். அப்போ அவங்க எல்லாம் சேர்ந்து செஞ்சது தான் இது. வெடிக்க வச்ச ஆட்களும் அவங்களோட ஆட்கள் தான்,
வெடிக்க அந்த இதை யாது காட்டுற ஆட்களும் அவங்களோட ஆட்கள் தான். என்ன சார் அவங்களுக்கு வேணும் எப்படி சரி நாட்டில் ஒரு குழப்பம் வர வேணும். அவங்களோட பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, அவங்களோட பெரிய ஒரு பிரார்த்தனை வந்து அந்த நாட்டில் குழப்பம் வரையணும். அந்த குழப்பம் மூலியமாக அவங்களுக்கு விரும்புகிற அவங்க போஷணையை பண்ணக்கூடிய இந்த அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டு அது இதெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற ஆட்கள் தானே. அப்போ அவங்க மூலியமாக அவங்களோட பர்சனல் லைஃப் நல்லா இருக்குமே, அதை நோக்கி தான் இந்த பயணம் பெய்து கொண்டீங்க. ஐ சுட்டி இதை நீங்கள் இந்த 21ஆம் தேதி பெய்த்து நீங்கள் கத்துறதாய்க்கலும் பேசுகிறதாய்க்கலும் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டை கவர்மெண்ட் நடிக்கிற ஒரு சில குறைகளை சொல்லி பேசுகிறது எல்லாம் ஒரு தவறே இல்லை. ஆனால் உங்களை பாவிச்சு கருவேப்பிலை மாதிரி உங்களுக்கு இந்த ஒரு சில விஷயங்களை போட்டு தலையில் போட்டு கொண்டாந்துட்டு அவங்களோட படகோஸ்தரையை தேடிக்கொடுறதுக்கு எங்களையும் பாவிச்சா எங்களை மாதிரி மோடாள்கள் யாரும் இல்லை. அது சுட்டி ஏற்கனவே நாங்கள் கட்ட திண்ட ஆட்கள் தான். 70 வருஷமாக கட்ட திண்டோம். நீலம் பச்சை சோப்புன்னு சொல்லி இருக்கேனும் ஒருத்தருக்கு ஒரு பக்ஷக்கு ஒரு பாலிசி இருக்கேனும். ஆனால் உண்மையை யோசிச்சு பாருங்கள், இந்த 70 வருஷத்துலேருந்து வந்த ஆட்களுக்கு என்ன பாலிசிக்கு ஒரு கவர்மெண்ட்டில் பிடிக்கலாட்டி அதே கவர்மெண்ட்லேருந்து மற்ற போதுக்கு போய்த்து உட்காந்துக்குறாங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்துச்சுன்னா எனக்கு இது தான் இந்த பாலிசி, இந்த பாலிசிகளுக்கு தான் நான் கேபிட்டலிசம் சோஷியலிசம்னு சொன்னால் அவங்க 2 பேரும் ஒன்று சேரவே இல்லை. ஆனால் எங்கிட்ட ஸ்ரீலங்காவில் பார்லிமெண்ட் இந்த போத்துலேருந்து கோவம் பிடிச்சிட்டு அங்கே போய்த்து அங்கே இருந்து கொண்டு இன்னொன்று பேசுகிறாங்க. அவங்களுக்கு நல்லா விளங்குது. அப்போ அவங்க அப்படி பேசுகிறேன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு பாலிசின்றது இல்லை. ஆனால் இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு தான் மனுஷருக்கு கூட விளங்குது ஒரு கவர்மெண்ட்டுண்டா ஒரு பாலிசிண்டா இப்படி தான் இருக்க வேணும், இது தான் எங்களோட ஸ்டாண்டர்ட், இக்கானமிக்கலி நாங்கள் இப்படி தான் யோசிப்போம், எங்களோட இக்கானமியை நாங்கள் இப்படி தான் வழிகாட்டுவோம், அவங்க செய்கிற இக்கானமி வேறு நாங்கள் செய்கிற இக்கானமி வேறுன்னு சொல்லி ஒரு அதில் இருக்கிற டிஃப்ரென்ஸை காட்டி எங்களையும் தன்வத் பண்ணுறாங்க. இப்போ ஐ சுட்டி இந்த தன்வத் பண்ணி மனுஷர் ஒரு ஸ்டேபிளான ஒரு இடத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னால் இதை மாதிரி இந்த மோட கதையில் சொல்லி எங்களை ஏமாத்துறதுக்கு இயலாம். இன்றைக்கு உண்மையாகவே ஏமாற்றே இல்லை. நாங்கள் ஏண்டா அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு பாடத்தை படிச்சிக்கிறோம். ஐ சுட்டி அந்த படித்த பாடத்தால் நாங்கள் கொண்டாந்த இந்த மாற்றத்தை நாங்கள் தான் பிடிச்சி நிப்பாட்டி குற வேணும். நான் மனுஷர்கிட்ட கேட்குறேன், இதுக்கு சப்போர்ட் பண்ண போகிற எங்களோட முஸ்லீம்களும் மீப்பீங்க, தமிழ் பேசுகிற மக்களும் மீப்பீங்க. இந்த 21ஆம் தேதி வந்து கருத்துப்பூர்வமாக நீங்கள் இல்லை இந்த கவர்மெண்ட்டில் ஒரு சில பாலிசி எங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட பாலிசியை பற்றி நீங்கள் பசந்தாக சொல்லலாம், அதில் ஒரு பிள்ளை ஒன்று இல்லை. ஆனால் இதை மாதிரி கூட்டு வேலை செஞ்சு எங்களை ஏமாற்றி மறுக்க அவங்க பவருக்கு வந்து மறுக்க எங்களோட நாட்டை ஒரு பங்களோத்தான இடத்துக்கு கொண்டாடுறதுக்கு எந்த காரணத்துக்கு கொண்டும் நீங்கள் உங்களோட கண்ட்ரிபியூஷனை கொடுக்க வேணும். அவ்வளவுதான். இதை நான் சொல்லி இதோடு முடிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.